அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. பர் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 1500 ருபீஸ் ஃபுல் கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் நீங்கள் பே பண்ண வேண்டிய கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது. பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னங்க, தமிழ் தகுதி தேர்வுடைய இலக்கணம் 10வது தமிழ் புத்தகம். அதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். பொது அதாவது டாபிக்கு இலக்கணத்தில் பொது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா இருதிணை. ஸோ ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அல்திணை என்றும் வழங்குவர். அப்போது மொத்தமாக வந்து பண்ணாக்கா இருதிணை இருக்குது. அதில் வந்து பண்ணாக்கா 6 அறி உடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் வந்து பண்ணாக்கா அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஐம்பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். பால் என்பது திணையின் உட்பிரிவு. ஸோ பால் பகுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். இஃது 5 வகைப்படும். இங்கே வந்து பண்ணாக்கா பால் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். உயர்திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று 3 பிரிவுகளை உடையது. அக்ரிணை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றன்பால், பலவின்பால் என 2 பிரிவுகளை உடையது. அப்போ மொத்தம் 5 பால்கள் இருக்குது. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் வந்து உயர்திணை பிரிவு. ஒன்றன்பால், பலவின்பால் வந்து பண்ணாக்கா அக்ரிணை பிரிவு. உயர்திணைக்குரிய பால் வகுப்புகள்: வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ஆண்பால். மகள், அரசி, தலைவி இதெல்லாம் பெண்பால். மக்கள், பெண்கள், ஆடவர் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா பலர்பாலை சொல்லும். அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள்: அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும். அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும். யானை, புறா, மலை இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ஒன்றன்பாலுக்கான எடுத்துக்காட்டு. அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால். எடுத்துக்காட்டு பசுக்கள், மலைகள் இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா சொல்கிறதெல்லாம் வந்து பண்ணாக்கா பலவின்பால் அப்படின்னு பேர். அடுத்து இடத்தை சொல்லும்போது வந்து பண்ணாக்கா மூவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்தை சொல்லும்போது மூவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். அப்போ இடத்தை சொல்லும்போது 3 வகைப்படும். இதில் வந்து பண்ணாக்கா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து பண்ணாக்கா 3 வகைப்படும். ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா இடம், பெயர், வினை, எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. தன்மை, தன்மை பெயர்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான், யான், நாம், யாம் இதெல்லாம். அதே மாதிரி தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பண்ணாக்கா வந்தேன், வந்தோம் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா தன்மைக்கான எடுத்துக்காட்டு. முன்னிலையில் பெயர்களுக்கான எடுத்துக்காட்டு நீ, நீர், நீவீர், நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா முன்னிலை பெயர்களுக்கான எடுத்துக்காட்டு. இதே முன்னிலை வினைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா முன்னிலை வினைகளுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து படர்க்கை பெயர்கள்: அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் வந்து பண்ணாக்கா படர்க்கை பெயர்கள். படர்க்கை வினைகள்: வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன இதெல்லாம் வந்து பண்ணாக்கா படர்க்கை வினைகள். அடுத்து வலு, வலாநிலை, வலு அமைதி. வலு, வலாநிலை, வலு அமைதி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். அப்போ இலக்கண முறையோட
இலக்கண முறையோட பிழையின்றி பேசினா அதுக்கு பேர் வளாநிலை அப்படின்னு பேர். இலக்கண முறையின்றி பேசுவது, இலக்கண முறையே இல்லாமல் பேசுவது, எழுதுவதும் வலுநிலை அப்படின்னு பேர். ஸோ இங்கே இந்த பக்கம் இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும். அப்போது இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களிலும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அதுக்கு என்ன பேருனா வலு அப்படின்னு பேர். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும். அப்போ இலக்கண பிழை இருந்தால் வலுநிலை, இலக்கண பிழை இல்லாமல் இருந்தால் வளாநிலை. இங்கே அந்த 7 நிலைக்கும் வந்து பார்த்தாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் வலு எது வளாநிலை எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு திணைக்கு வந்து பார்த்தாக்கா செலியன் வந்தது. அப்போ செலியன் வந்தது அப்படின்றது வலுநிலை. ஏன்னா செலியன் அப்படின்றது வந்ததுன்னு வராது. அப்போ செலியன் வந்தான் அப்படின்றதா சரியானது. அப்போது செலியன் வந்தது அப்படின்னா வலுநிலை, செலியன் வந்தான் அப்படின்னா வளாநிலை. பால் அந்த இது சொல்கிறது கண்ணகி உண்டான். அப்போ கண்ணகி அப்படின்றது பெண். ஸோ அப்போ வந்து பாருங்க கண்ணகி உண்டாள் அப்படின்னு வரணும். அப்போ கண்ணகி உண்டான் அப்படின்றது வலுநிலை, கண்ணகி உண்டாள் அப்படின்றது வளாநிலை. இடத்தை வச்சு சொல்கிறது நீ வந்தேன் அது தப்பு, அது தவறு. அப்போ அது வலுநிலை. நீ வந்தாய் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாருங்க வளாநிலை. காலம் நேற்று வருவேன் அது தவறு, ஏன்னா அது வலுநிலை. நேற்று வந்தேன் அப்படின்னு வரணும். அப்போ நேற்று வந்தேன் அப்படின்றது வளாநிலை. வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அப்போ ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதான்னு கேட்டால், சிறியதா பெரியதான்னு கேட்டால் சொல்ல முடியாது. அப்போ 2 விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் அதுதான் வளாநிலை. அப்போ வந்து ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதான்னு கேட்டால் அது வலுநிலை. 2 விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் அது வளாநிலை. அடுத்து விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள். அப்போ கண்ணனை வந்து கண்ணாடி பைக்குள் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ அது வலுநிலை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் வளாநிலை. அடுத்து மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். அப்போது தென்னை மரங்கள் இருக்கிற பகுதியை என்ன சொல்லுவாங்கனாக்கா தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தென்னந்தோட்டம் அப்படின்றது தவறானது, அது வலுநிலை. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். அடுத்து வலுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும். அப்போது இலக்கண முறைப்படி பிழையுடையது தான் இருந்தாலேயும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது பிழை இல்லை, பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதுக்கு என்ன பேருனா வலுவமைதி. ஃபஸ்ட்டு வலுநிலை அப்படின்னு சொன்னோம், வளாநிலை அப்படின்னு சொன்னோம், அடுத்தது வலுவமைதி. அப்போது இதில் வந்து பார்த்தாக்கா நிறைய வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா திணை வலுவமைதி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இங்கு உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. அது தவறு தான். என் அம்மை வந்தால் அப்படின்னா அம்மாவை சொல்கிறோம். ஆனால் இங்கே மாட்டை பார்த்து சொன்னாலேயும் அது வந்து பார்த்தாக்கா சரி அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கு உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. ஏன்னா அதுக்கு 6 அறிவு கிடையாது. ஸோ அப்போ வந்து எனக்கு அது அஃறிணை இருந்தாலே அது உயர்திணையாக எடுத்துக்கிறாங்க.
அடுத்து பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும். இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. அப்போ வாடா ராசா வாடா கண்ணா இதெல்லாம் வந்து பண்ணாக்கா மகனை பார்த்து சொல்லணும். இருந்தாலும் தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி. ஏன்னா இது ஓப்பின் காரணமாக பெண்பால்ன்றது என்ன பண்ணுறாங்க, ஆண்பாலாக கொல்லப்பட்டது. அடுத்து இடவலு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவலு அமைதி எனப்படும். மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவலுவமைதி அப்படின்னு பேர். அடுத்து கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைத்தல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து மரபு வலுவமைதி. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும். யார் சொல்கிறது? பாரதியார். கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும், பாரதியார். குயில் கூவுவது என்பதே மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணத்தில் பொது அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கற்பவை கற்றப்பின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த கொஷின் ஆன்சர் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரோட அடுத்த வீடியோவில் செப்பரேட் வீடியோவாக கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சர், இது எல்லாத்துக்குமே ஆன்சரோடு எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.